ராமசாமியா தனியா நின்னுக்கிட்டு, "என்னடா இந்த பங்காளி ஆள காணோன்னா, இந்நேரம் 4 டீ குடிச்சிருப்பாப்புடி. என்ன டீ கடைக்கு ஆளே வரல. என்ன ஆச்சு? ஏதாச்சும் சரி வீட்ல போய் பாப்போம்." அப்படின்னு வீட்டுக்கு கிளம்புனாரு. வீட்ல போயிட்டு, "என்னய்யா பங்காளி ஆளையே காணோம் டீ கடைக்கு. நீ இந்நேரம் 4 டீ குடிச்சிருப்ப. எங்க 2 நாளா ஆளையே காணோம். என்னதான் ஆச்சு உனக்கு? நீ இல்லாம எனக்கு போர் அடிக்குது பங்காளி. வந்தீன்னா ஏதாவது டீ குடிச்சுக்கிட்டு, ஏதாவது நாட்டு நடப்பு பேசிக்கிட்டு இருக்கலான்னு பார்த்தா, நீ என்னமோ ரொம்ப தான் பண்ற. வூட்லயே உட்காந்துட்ட. என்னதான் ஆச்சு உனக்கு? நீ வந்தா தான்யா ஏதாவது டாபிக் கிடைக்கும்." அப்படின்னு ராமசாமி சொல்ல, அதுக்கு குப்புசாமியா, "பங்காளி என்னால டீ குடிக்காம இருக்க முடியுமா? நான்லாம் 10 மணிக்குள்ளேயே 4 டீ குடிப்பேன். 5 மணிலேருந்து ஆரம்பிச்சு டீ குடிக்கிற ஆளு. அட எனக்கு வயித்த வலி பங்காளி. ஆஸ்பத்திரி போனேன். ஸ்கேன் பண்ணி பார்த்தாங்க. கல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ரொம்ப பெயின் அதிகமா இருக்கு பங்காளி. அதனால வூட்லயே உட்காந்துட்டேன்." அப்படின்னு குப்பன் சொல்ல, அதுக்கு ராமசாமி, "எது கல் இருக்குதா? ஏன் பங்காளி உன்னைய நான் தண்ணி நெறையா குடி, தண்ணி நெறையா குடின்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன். ஆனா நீ டீய மட்டும் குடிச்சுப்புட்டு தண்ணி குடிக்காம உட்டுட்ட பார்த்தியா? அதுக்கு தான் தண்ணி பத்தாம தான் கல் வந்துருச்சு. ஏன்யா சொன்னா கேட்காம இப்போ வந்து அவஸ்தைப்பட்டுக்கிட்டு இருக்க? சரி டாக்டர பார்த்தீல்ல, அவரு மருந்தெல்லாம் குடுத்தார்ல, அந்த மருந்தனாவது கரெக்ட்டா சாப்பிடு. பழத்தோட ஜூஸ் நெறையா குடி. அப்பனா தான் கல்லு கரையும்." அப்படின்னு சொல்ல, குப்பனும் அதுக்கு, "அட ஏன் பங்காளி நீ வேற. நானே காசு இல்லாம கிடக்கிறேன். இன்னும் ஜூஸு வேற எங்கே போடுறது ஜூஸுக்கு?" அப்படின்னு ரொம்ப சகிச்சிட்டாரு. அதுக்கு ராமசாமியும், "யோவ் ஜூஸ்னாவே ஆப்பிள் ஜூஸு, ஆரஞ்சு ஜூஸ் தானே. வேற ஜூஸே இல்லையா? அட நம்ம வாழைத்தண்டு இருக்குல்ல, வாழைத்தண்ட பொரியல் பண்ணி சாப்பிடு. அப்புறம் வாழைத்தண்ட மிக்ஸியில போட்டு அரைச்சி ஃபில்ட்ரு பண்ணி குடிய்யா. இல்லைன்னா வாழை மரத்த வெட்டிட்டு, அதில ஒரு தண்டு இருக்கிற இடத்துல குழி மாரி பண்ணுனீன்னா நீர் வந்து நிக்கும். அத குடிச்சா போதும். இப்ப தெரியுதா? கல்லெல்லாம் காணா போயிரும் பங்காளி." அப்படின்னு ராமசாமியும் சொன்னான். குப்பனும் அதுக்கு, "அட நீ சொன்னது கரெக்டு தான்யா. நான் கூட ஜூஸ் குடிக்கணும்னா ஆப்பிள், ஆரஞ்சுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். அட நம்ம ஊரில் கிடைக்கிற வாழைத்தண்டுலேயே ஜூஸ் பண்ணி குடிக்கலாம் போல. ரொம்ப நன்றி பங்காளி. அதுக்கு தான்யா உன்ன மாதிரி ஒரு படிச்சும் கூட இருக்கணும். வேலையாக போயிட்டு ஜூஸ் குடிக்கிறேன் பங்காளி." அப்படின்னு குப்பன் கிளம்புனான்.